கிறிஸ்தவர்கள் மட்டும் தமிழ்நாட்டுக்குள் வந்திருக்காவிட்டால் தமிழ்நாட்டில் கல்வி என்பது பொதுவுடைமையாகி இருக்காது. மத வழிபட்டதாக இருந்தது. மதம் எல்லாமே மதம் தான். கிறிஸ்தவர்கள் வந்த பிறகு கல்வியை பொதுவுடைமை செய்தார்கள். இதை மறுக்கவே முடியாது. அந்த கிறிஸ்தவ சமுதாயத்தை இந்த இடத்தில் நின்று கொண்டு நான் வணங்குகிறேன். அது உண்மை. அவர்கள்தான் இந்த மதத்தை பிரித்து கொண்டு வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்தார். நான் மட்டும் இயேசு கிறிஸ்து பிறந்த ஜெருசலத்தில் பிறந்திருந்தேன் என்றால், அவர் பேசுறார், சுவாமி விவேகானந்தர் பேசுறார், நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை, இயேசு கிறிஸ்துவ அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு, அவருடைய டீச்சிங்ஸ். அவர் சொல்றாரு, நான் மட்டும் ஜெருசலத்தில் பிறந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை என்னுடைய கையை வெட்டி அந்த ரத்தத்தால், காலை வெட்டி அந்த ரத்தத்தால், கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தால் சொல்லல, என்னுடைய இருதயத்தின் ரத்தத்தால் அவர் காலை கழுவுவேன்னு சொன்னாருங்க. நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி அப்படின்னு அப்போஸ்தலர் 5:30 எழுதப்பட்டிருக்கு. அது என்ன செத்ததுக்கு அப்புறம் எழுப்பி சிலுவையில அறை உண்டு இயேசு செத்தா, தீயதொரு கணையால கண்ணம் மாண்டா, பலர் புகழும் ராமனுமே யாற்றில் விழுந்தானுதான் எல்லார பற்றியும் பாரதியாரே பாடியிருக்கார். பாரதியார் இன்னொரு பாடலும் பாடியிருக்கார். ஈசன் வந்து சிலுவையில் மாண்டான், எழுந்து உயிர்த்தனன் நாளொரு 3 மூன்றாம் நாள் உயிர்த்து எழுந்ததாக இயேசு மட்டும்தான் பாரதியார் பாடியிருக்கார். முழுசா பைபிள படிச்ச பாரதியாரையாவது நீ முழுசா படிக்க கூடாதா? இவங்க எப்படி திட்டமிட்டு மதம் மாற்ற முடியும்? ஆனா என்ன பிரச்சாரம் பண்றான்னா, திட்டமிட்டு மதம் மாற்றம் செய்கிறார்கள். கிறிஸ்தவ மதம் அவன் போய் உட்கார்ந்து தலைமாட்டில் உட்கார்ந்து பைபிள் வச்சு படிக்கிறான். யாரும் எவனும் எந்த சாதியோ எந்த மதமோ அவன் போய் அவன் வந்து ஒவ்வொரு கிறிஸ்தவனும் போய் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே கர்த்தரே இவரை சீக்கிரம் காப்பாற்றும், உம்மை நேசிப்பவர், இவருக்காக நான் மண்டியிட்டு ஜெபிக்கிறேன், உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன், இறைஞ்சுகிறேன். நீ அது மாதிரி என்னைக்காவது செய்வியா? எனக்கு எதிராக சூனியம் தான் பண்ற, நீ பில்லி சூனியம் வைக்கிற. திருமாவளவன் இப்படி பேசலாம், போய் கிராம மக்களை தூண்டி விடுறான், மக்களுக்கு சிந்தனையை உண்டாக்குறான், அவனை ஒழிக்கிறன் பாரு. அவனை உனக்கு வெஞ்சன்ஸ் தான் உண்டு, பழி வாங்குற எண்ணம். ஆனால் இஸ்லாத்தும் கிறிஸ்தவமும் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறது, அன்பை வெளிப்படுத்துகிறது, கருணையை வெளிப்படுத்து. ஆஸ்திரேலியாவில் பிறந்த கிரகாம் ஸ்டெயின் ஸ்டூவர்ட்ங்கிற ஒரு பாதிரியார் ஒடிசாவில் வந்து தங்கியிருந்து அவர் பொண்டாட்டி ஒரு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து குஷ்டரோகிகளுக்கு, நம்ம வீட்டுல அப்பா அம்மாவுக்கு குஷ்டரோகம் வந்தா கூட நம்ம ஒதுக்கி வச்சிடணும், நம்ம கவனிக்கிறது, ஐயா எப்படா இந்த கிழவன் சாவான்னு நமக்கு பெரிய அருவருப்பா இருக்குங்க. ஆனா கிறிஸ்தவ மதம் அவர்களை கருணையை பொங்க வைக்கிறது. அவங்க அங்கிருந்து மெனக்கெட்டு வந்து அவங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு, அவங்க கையில வழியிற நுழைநீரை தொடச்சி, கண்ணுல வழியிற பீலையை தொடச்சி, வாயில வழியக்கூடிய நுழைநீரை உமிழ்நீரை தொடச்சி விட்டு அவனுக்கு மருந்து கொடுத்து அவனுக்கு குளிப்பாட்டி அவனை நாள்தோறும் நேசிக்க வைப்பது எது? அவனுடைய பைபிள். என்ன மிஸ்டர் கோதண்டராமன், ஹவ் ஆர் யூ? என்ன கோவிலுக்குள்ளேயே வந்திருக்க? ஏன் நான் வரக்கூடாதா? நம்ம கோயில் சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் வேண்டான்னு உதறி விட்டுட்டு அதான் வெள்ளக்கார கடவுளோட செட்டில் ஆயிட்டேளே. கோவில்னா என்ன தெரியுமோ? கோ என்றால் ராஜா, இல் என்றால் இல்லம், ராஜா வாழும் இல்லம். நான் போறதுக்கும் கோவில்னு தான் பேரு. என்ன, என் ராஜா பேரு இயேசு கிறிஸ்து. ஹிந்தி பைபிள்ல கடவுளுக்கு ஈஸ்வரன் தான் போட்டிருக்கு. ஜீசஸ் வெள்ளக்கார கடவுள்னு யார போய் சொன்னது? அவர் ஆசியாவுல பாலஸ்தீனத்துல பிறந்தார். அவருக்கு ஆங்கிலமும் பேச தெரியாது, கோட்டு சூட்டும் போட்டதுல முழுசா தெரிஞ்சுக்காம எதையும் பேசப்படாது. விக்கிரகமே தப்புன்னு சொல்றவா எதுக்கு கோயிலுக்குள்ள வந்தேன்னு கேட்டேன். அது தப்பா? கோதண்டராமா, பிரகதாரண்யக உபனிஷத்து என்ன சொல்றது தெரியுமோ? வாக்கியோவை பிரம்மா அப்படின்னா வார்த்தை தான் கடவுள்னு அர்த்தம். பிரம்ம விந்து உபனிஷத் என்ன சொல்றது தெரியுமோ? சப்தோ வை பிரம்மா அப்படின்னா குரல் தான் கடவுள்னு அர்த்தம். சப்தாட்சர பரபிரம்மா அப்படின்னா வார்த்தை அழியாதது, அதுவே கடவுள்னு அர்த்தம். அதத்தான் பைபிள்ல வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தையோ ஒழிந்து போவதில்லைன்னு சொல்லிருக்கு. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனால வந்துட்டு. ட்ரெயின்ல ஒரு சயின்டிஸ்ட் போயிட்டு அவங்க முன்னால இன்னொரு அவரை விட ஒரு கொஞ்சம் சின்ன வயசு அவர் வந்து ஒரு பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. அந்த சயின்டிஸ்ட் கேட்டாரு, என்ன பண்ணி பண்றேன்னு சொல்லி, என்ன வாட் ஆர் யூ டூயிங் சொன்னா, இவ படிச்சுட்டு இல்ல பட் யூ ஆர் டூயிங் சொன்னா, சயின்டிஸ்ட் ஆஹா
என்ன படிச்சுட்டு இருக்க? பைபிள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்பா அறிவு இருக்கு அவனுக்கு? இது வந்து சயின்டிபிக் யுகம், சயின்டிபிக் காலம். எங்கேயோ போயிட்டு இருக்கோம், நீ சயின்டிஸ்ட் சொல்ற. நீ வந்துட்டு இந்த ரிலிஜன், கடவுள், பைபிள், கிறிஸ்து அப்படி படிச்சுட்டு உட்காந்துருக்கிய. இப்படி சயின்டிஸ்ட் நாமளே இப்படி உட்காந்துட்டா எப்படிப்பா நாடு போடுவது? இந்த மக்களுக்கெல்லாம் என்ன ஆகுறது? கொஞ்சம் கூட அறிவு வந்து வளர்த்துக்க வேண்டாமா? இனிமேதான் அந்த புக்கு, இந்த பைபிள் இதெல்லாம் தூக்கி போடு. கடவுள் மதாங்கட்டி. சரிங்க, சரி, நான் வந்து ஃப்ரீயா இருந்தா இந்த கார்டு நீ வந்து என்ன பாரு, பேசலாம். சரி, ஸ்டேஷன் வந்தது. இறங்கி போகும்போது நான் உனக்கு அறிமுகப்படுத்துறேன், நீ எனக்கு அறிமுகப்படுத்தலையே. சரி, என்கிட்ட ஒரு கார்டு இருக்கு. கார்டு கொடுக்குறாங்க. கார்டு பாக்குறாங்க. அது தாமஸ் ஆல்வா எடிசன். அந்த சயின்டிஸ்ட் இருந்துச்சுட்டு, சார் மன்னிக்கணும், நீங்க எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, நான் வர்ற பார்க்கணும், வாங்க. இந்த டைமுக்கு சொல்றாங்க. அந்த டைமுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் அவங்க லேபுக்கு இந்த சயின்டிஸ்ட் போறாங்க. அந்த லேப்ல வந்துட்டு ஒரு மெக்கானிக்கல்ல வந்து ஒரு சோலார் சிஸ்டம் வந்துட்டு ஒரு மாடல் வந்து பெருசா வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் செஞ்சு வச்சிருக்காங்க. அது அந்த சயின்டிஸ்ட் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அது இவ்வளவு அருமையா இருக்கு, இது யார் செஞ்சாங்க, எப்படி செஞ்சீங்க, இங்க வந்து இந்த ப்ராடக்ட்ஸ்ல எங்க கிடைச்சது, எத்தனை நாள் ஆச்சு இது அப்படி கேட்கும்போது, இல்லைங்க நான் ஒன்னும் செய்யல, திடீர்னு ஒரு நாள் வந்து கதவு திறந்து பார்த்த அது அங்க இருந்தது. சார் தமாஷ் பண்ண வேண்டாம், நீங்க சொல்லுங்க, நிஜமாங்க ஒண்ணுமே கிடையாது. திடீர்னு கதவு திறந்து பார்த்த ஒரு நாள் அது எல்லாமே அங்க இருந்தது. சார் சீரியஸ்லி ஐ அம் ஆஸ்கிங், இஸ் ஒன் டு ஒன் சொல்லுங்க. எப்பா நீங்க சயின்டிஸ்டுங்க, திடீர்னு ஒரு நாள் காஸ்மஸ் உருவாச்சுன்னு சொல்றீங்க. திடீர்னு காஸ்மஸ் உருவாகும் போது இது உருவாக கூடாதா? Creation, when where there is a creation, there should be a creator. படைப்பு இருந்தா படைப்பாளி இருந்துதான் ஆகணும். Without a creator, there is no creation. So கடவுள் இருக்கார்.